ஸோ இப்போ ஒருத்தவங்க டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா, அவங்க நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் கழிச்சு போவோம். இல்ல ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் போய் டாக்டர் விசிட் பண்றேன்றது இப்போ ஒரு காமன் பிராக்டிஸாவே இருக்கு. ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா, எப்ப போய் ஒரு டாக்டர் பார்க்கணும்? நீங்க வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிட்டு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல பார்க்கறது நல்லது. ஆனா, இப்ப யுகே மாரி கண்ட்ரீஸ்லலாம் பிரெக்னன்சிய வந்து நெறைய பேர் நல்லா பிளான் பண்ணி, அதாவது அவங்களோட ஃபிட்னஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு, அவங்களோட பிளட் டெஸ்ட்லாம் நார்மலா இருக்கான்னு பார்த்துட்டு, ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு பிரெக்னன்ட் ஆகும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மந்த்ல வந்து பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்லங்கிறதுனால, அவங்கலாம் ஒரு 1 மந்த் தள்ளி வந்தா கூட பிரச்சனை இல்ல. பட் நம்ம ஊர்ல பிரெக்னன்சிய வந்து பிளான் பண்ணி பண்றவங்க நாட் ஈவன் 2% ஓகேவா? ஸோ அதனால அன்பிளான்டு பிரெக்னன்சி நெறைய ஜாஸ்தி இருக்கு. 2வது வந்து நெறைய பேரு ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எடுக்கறதில்ல. ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம வந்து நம்ம ஊர்ல பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல நீங்க டாக்டர போய் பார்க்கறது நல்லது. குறிப்பா வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, பிரஷர் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்னுமே பாசிட்டிவ் ஆன உடனேயே போய் பார்க்கறது நல்லது.